நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாக்ஸிங் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோதப் போவது இளம் புயல் விஸ்வா. இளம் புயல் விஸ்வாவுடன் மோதப் போவது கருஞ்சிறுத்தை குணா. கருஞ்சிறுத்தை குணா 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர். இப்போது இளம் புயல் விஸ்வாவுடன் மோதுவது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வார். முதல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. பாக்ஸ். சவால் அமர்க்கலமான ரவுண்ட். இந்த ரவுண்டில் விஸ்வாவின் கை ஓங்கி இருக்கிறது. சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு குணா தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா? பாக்ஸ். சென்ற வருட சாம்பியன் குணா இளம் புயல் விஸ்வாவின் தாக்குதலை தாக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். Very good, Vishwa. 1, 2, 3, 4, 5. இளம் புயல் விஸ்வாவின் ஆவேசமான குத்துக்கள் போன்றும் குணாவை திணறடித்துக் கொண்டிருக்கின்றன. விஸ்வாவை ஆக்ஷன் கிங் என்றே சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு தாக்குதலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிறது.
விஸ்வா, சோப்புராஜ் உன் மேல நிறைய பணம் கட்டியிருக்கான். பணமா? நீ தோத்துடணும்னு சொல்லி கட்டியிருக்கான். நான் சொல்றது செய். தோத்துரு. Three, 4, 5, 6, 7, 8. Box. விஸ்வா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1. அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஸ்வா என் தம்பி, அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா? நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி, என்ன மாதிரி. அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில தோத்து போனவங்க. சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. என்ன நீயா இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை
30 ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட தான் என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர் நான் வீரமாய் போராடுவோம், தீயாய் பார்த்து தீமையை பொசுக்குவோம். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பன் சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் 4 நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமிச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோம் நினைச்சு பார்க்கிறதுக்கே நான் வெட்கப்படுறேன். அண்ணே. அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணே. டேய், காட்டி கொடுக்கிறவனை விட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல். அது தெரிஞ்சுக்கோ. நம்மளை பெத்த அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததையே வேலை வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நாளைக்கு சோப்ராஜை வந்து பாரு.